தலைவர் விஜயகாந்த் நினைவு தினத்தை ஒட்டி இன்று நடைபெற இருந்த பேரணிக்கு காவல்துறை அனுமதி மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா, தற்பொழுது தேமுதிக சார்பில் நடைபெற இருந்த பேரணிக்கு காவல்துறை மறுப்பு தெரிவித்ததற்கான காரணம் என்ன? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று பல்வேறு நிகழ்ச்சிகள் என்பது தேமுதிக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய பேரணி என்பது தேர்தல் ஆணையத்தில் இருந்து தேமுதிக அலுவலகம் வரையிலும் பேரணி நடைபெறுவதற்கான திட்டம் என்பது தேமுதிக சார்பில் போடப்பட்டிருந்தது. அதே போல தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவு தினத்தை ஆண்டுதோறும் குரு பூஜை தினமாக கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில் பேரணிக்கான அனுமதி என்பது ஏற்கனவே செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அது ஒரு வழி பாதையாக இருக்கக்கூடிய நிலையில் அதில் நடந்து வந்தால் பேரணி அனுமதி என்பது கொடுக்கப்பட்டால் போக்குவரத்து நெரிசல் என்பது அதிக அளவில் ஏற்படும். கோயம்பேடு பேருந்து நிலையம் அருகிலேயே இருக்கக்கூடிய நிலையில் பேருந்துகள் அதிக அளவில் அந்த சாலையை கடந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக பேரணிக்கான அனுமதி என்பது கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் அனுமதியை மீறி பேரணி நடத்துவதற்கான திட்டம் என்பது செய்யப்பட்டிருந்தார்கள். இருந்தாலும் தொடர்ச்சியாக ஒருபுறம் தேமுதிக சார்பில் அனுமதி என்பது கேட்கப்பட்டு வந்தது. தற்பொழுது இந்த நினைவிடம் நோக்கி வரக்கூடிய பேரணி நடத்துவதற்கான அனுமதியை காவல்துறை மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கோயம்பேடு தேர்தல் ஆணையம் அலுவலகம் அந்த முன்பிலிருந்து நினைவிடம் வரையிலும் பேரணி என்பது நடைபெறுவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள். போக்குவரத்து இடையூறு ஏற்படும் என்பதால் காவல்துறைக்கு என்பது அனுமதி என்பது மறுப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனுமதி மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட பேரணி நடத்துவதற்காக அங்கு தேமுதிக தொண்டர்கள், அதே போல விஜயகாந்தின் ரசிகர்கள் என அனைவரும் குவிந்திருக்கிறார்கள். அதே போல தேமுதிக அலுவலகம் முன்பாகவும் ரசிகர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளும் நேரில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இங்கு உள்ளே வரக்கூடியவர்களுக்கு விஐபிகளுக்கு தனி வழியும், அதே போல பொதுமக்களுக்கு தனி வழி என்று தனித்தனியாக வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நினைவிடத்தை நோக்கி வரக்கூடியவர்களை இடையூறு ஏற்படாதவர்கள் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவில் கூட்டம் ஏற்பட்டால் என்ன செய்வது என்பதற்காக பேரணிக்கான அனுமதி மறுப்பு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் திட்டமிட்டபடி பேரணி என்பது நடைபெறும் என்றும் தேமுதிக சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி செலினா.